வீடியோ எடுத்து இவங்க வந்து எங்க வீட்டு சின்ன பையன் ஹர்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் திருச்சி வந்து சேர்ந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் விடிய காலம் 4:30 மணி, எல்லாத்துக்கும் குட் மார்னிங் தான் சொல்லணும். விடிய காலம் 4:30 மணிக்கு ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடுச்சு. நைட்டு வந்து 11 மணிக்கு ஏறினோம். விடிய காலம் 4:30 மணிக்கு திருச்சி வந்து இறங்கியாச்சு. பசங்களாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மத்தில் தான் நின்றுட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஜங்ஷனுக்கு வெளியில் போகணும். ஜங்ஷன் வெளியில் போயிட்டு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகணும். நம்ம வெளியில் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ அடுத்து வந்துட்டு சப்வே வழியாக நம்ம வெளியில் போகணும். வெளியில் போயிட்டு ஒரு டீ கடையை பார்த்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், ஜங்ஷன் தெரியுதுங்களா? எங்களுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், அதுதான் ரயில்வே ஜங்ஷன். அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அதுக்கடையில் வந்துட்டு பஸ்ஸு வந்துட்டு இப்போ இருக்கா என்னான்றது தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவை மட்டும்தான் டீ குடித்தோம். பசங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. டீ குடிச்சிட்டு அடுத்து அப்படியே மெதுவாக நடந்து போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஏறணும். பஸ் ஏறி வீட்டுக்கு பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோடனே சங்கரி பாப்பாவை தான் பார்த்தோம். சங்கரி பாப்பா பாருங்கள், ஆனால் எங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்னா எப்பயாவது தான் பார்க்குறாளா. ஆனால் ரிதன்யாவை வந்துட்டு நல்லா பிடிச்சிட்டா. ரிதன்யாவை தெரிஞ்சிட்டு ரிதன்யாவை பிடிச்சிட்டா. சங்கரி பாப்பாவை பார்த்துட்டு நம்ம நிலா பாப்பா வந்து கீழே வரல. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. அதனால சங்கரி பாப்பாவை போய் ஃபஸ்ட்டு எல்லோரும் போய் பார்த்துருக்கோம். பாருங்கள், வண்ணம் வளரவே இல்லை, நெருங்கி போயே இருக்குது. குட்டி பாப்பா எங்களை அப்படியே திருன்னு பார்க்குது. யாருடா புதுசாக ஏதோ கோமாளிங்க மாதிரி 2 பேர் வந்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு பார்க்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்தோடனே டிஃபன் தோசை தான் பசங்களுக்கு போட்டு ஊற்றி கொடுத்துட்டு பாருங்கள், நிலா பாப்பா வந்துட்டாங்க. நிலா பார்க்குறத பாருங்கள், நல்லா பார்த்து நம்மளை பார்த்து நல்லா சிரிப்பாங்க. நல்லா சிரிச்சுட்டு நல்லா விளையாண்டுட்டு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, காலையில் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். அடுத்ததான் இப்போ எங்கள் ஊருக்கு போகிறோம், கல்குடி போகிறோம். வாங்க போகலாம். பஸ்க்கு தான் போகிறோம். எங்கள் அப்பா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. சாக்லேட் மிட்டாய். இது எனக்கு, இது என் ஃப்ரெண்டு இனியனுக்கு. அடுத்தது இது 3 அக்காவுக்கு. அம்மா வந்து உன் ஃப்ரெண்டா? அண்ணன் இனியன் வந்து இவனோட அண்ணன். அப்போ எங்களுக்கு 4 கரெக்டாக இருக்கு. உள்ள கவிமா 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு காலையில் சென்னையிலேருந்து திருச்சி வந்தாச்சு. திருச்சி ஒரு நேரம் வந்துட்டு அம்மா வீட்டில் தான் இருந்தோம். சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்துட்டு எங்கள் ஊருக்கு போகிறோம். 2 மணிக்கு எங்கள் ஊர் பஸ்ஸு. அதுக்காக பாருங்கள், நல்ல வெயில். நல்லா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி அங்கிள் வந்து கிளப்பி கூப்பிட்டு வர்றாரு. அவங்க ஊருக்குன்னா அவர் தூங்கவே மாட்டார். தூங்காமலே நம்மளை போட்டு நச்சரித்து எழுப்பி விட்டு கூப்பிட்டு வந்துட்டார். எவ்வளோ வெயில் பாருங்கள், நல்ல வெயில் அடிக்குது பாருங்கள். நல்லா நீங்களே பாருங்கள், இவ்வளோ வெயிலில் வந்துட்டு மதியம் 1 மணி வெயிலில் கிளப்பி கூப்பிட்டு வந்துருக்காரு. இந்த 1 மணி வெயில்லையும் இந்த பொண்ணோட மேக்கப்பை பாருங்கள், அல்டிமேட்டு. சூப்பராக இருக்காரு ரிதன்யா. இந்த 1 மணி வெயிலையும் சூப்பராக கிளம்பி வந்திருக்கு பாருங்கள். ஆமாம், ஏதாவது சொல்லுங்கள். இன்னைக்கு இங்கே திரும்ப யாரை பார்க்க போகிறீங்க சொல்லுங்கள். யாரை பார்க்க போகிறீங்க சொல்ல மாட்டேங்கிறோம். இப்போ நம்ம வந்து
வினீத் நாங்கள் இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்துட்டோம். நாளைக்கு மார்னிங் காலையில் தான் ஃபங்க்ஷன் வீட்டில். அதுக்காக வெளியிலேருந்து நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு ட்ரம்மெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரம்மில் தண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். சமையல் பாத்திரம்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு தண்ணி ஒரு ட்ரம்லையும் பிடிச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வீட்டுக்கு இது சைடில் அந்த பக்கம் கரண்ட்டு கொஞ்சம் லைட்டிங் பத்தலை. அதனால் நம்ம வந்துட்டு அங்கிட்டு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் எல்லாமே வந்துட்டாங்க. எங்களோட பாருங்கள் பந்தல்லாம் போட்டு சேர்லாம் வச்சுட்ருக்காங்க. கெஸ்ட்லாம் இப்போ ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. சின்ன பசங்களாம் கொஞ்சம் குட்டி பசங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. பசங்களாம் ரொம்ப ஜாலியாக சூப்பராகவே என்ஜாய் பண்ணாங்க. என்ன ஃபங்க்ஷன் உங்ககிட்ட சொல்லலை. கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருப்பேன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ சூப்பராக புரியும். வீடியோ எடுத்து இவங்க வந்து எங்க வீட்டு சின்ன பையன் ஹர்ஷன். இவங்களோட அத்தாச்சி சிலுக்கு என்ன எங்க வீட்டு பாட்டா சரியான எரிச்சல் டைப். இவங்களை பாருங்களேன். இது பாருங்கள், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். தக்காளி, கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள். இது எங்கள் ஊரில் கிடைக்கிற தக்காளி, நாட்டு தக்காளி. இது சென்னை பக்கம்லாம் கிடைக்கிறதில்ல. பாருங்கள் தக்காளி, கத்திரிக்காய் பாருங்கள், குண்டு கத்திரிக்காய் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே போட்டிக்குள்ளே கொட்டி வச்சுருக்கோம். இது வந்து நாளைக்கு காலைல மார்னிங் சமைக்கிறதுக்காக வெங்காயம் எல்லாம் உரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சிட்ருக்கோம். இது வந்து கைக்கு மருதாணி அரைச்சி கைக்கு வச்சுருக்கோம். இப்போல்லாம் எங்கே அந்த மருதாணி விற்கிறாங்க? அப்போ அந்த காலத்துலலாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா மருதாணி தான் அரைச்சி வைப்போம். இப்போல்லாம் எல்லாம் கோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்றாங்க. இது வந்துட்டு மார்னிங் விடிய காலம் 4 மணிக்கு காய்கறி எந்திரிச்சு காய்கறி சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காலையில் மார்னிங் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மூத்த பொண்ணு யாழினி அவங்க வந்துட்டு பெரிய மனுஷி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட அது வந்துட்டு பெரிய மனுஷியாகி ஒரு 5-7 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. இப்போ பாப்பாவை வந்துட்டு சடங்கு சுற்றி வீட்டுக்கு அழைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம வீட்டில் நடக்க போகுது. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். பாப்பா பெரிய பொண்ணாயிட்டாங்க. அவங்கள வந்துட்டு வீட்டுக்கு அழைக்கிறாங்க. வீட்டுக்கு அழைக்கிறது மீன்ஸ் சடங்கு சுற்றுறாங்க. அதுக்காக தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம கொண்டாட போகிறோம். இது வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு மார்னிங் சமைக்கிறோம். இவங்க தான் எங்கள் மாமனார், பாப்பாவோட பாட்டா. அவங்க வீட்டில் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. குளிச்சு ஒருத்தர் ரெடி ஆகிட்டுருக்காங்க.
சமையல் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. பசங்களாம் செம்ம ஜாலியாக எல்லாம் மோளம் கொட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஓகே, அடுத்து வந்துட்டு இப்போ காலைல மார்னிங் சமைச்சு முடிச்சுட்டு எல்லோரும் குளிச்சு ரெடியாக போகிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். பாப்பாவை என்ன மாதிரி சடங்குலாம் செய்கிறாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ வந்துட்டு இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். கிராமத்தில் எப்படி அந்த சடங்கு செய்கிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக நம்ம வந்து காமிக்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.